நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் ஒரு அடிக்ஷன் இருக்கும். தேவையில்லாமல் வந்து அந்த சோஷியல் மீடியா ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஃபோன் அதுக்காக எடுக்கிறேன், அன்னெசரியாக யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது வீடியோஸ் பார்க்குறதா இருக்கலாம், ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கலாம். இட் இஸ் சம்திங் அன்னெசரி. ஸோ அப்படி இருக்கிற அடிக்ஷனுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் ஹெல்ப்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு சின்ன ஹேக், வெரி சின்ன ஹேக், அது என்ன அப்படின்னா, ஹோம் பேஜில் சப்போஸ் அந்த ஆப் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் நெக்ஸ்ட் பேஜுக்கு மாற்றி பாருங்கள். இது ரொம்ப சின்ன ஹேக் தான், பட் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப், அன்னெசரியாக ஃபோன் எடுக்கும்போது அந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன நோட்டிஃபிகேஷனை செக் பண்ண தோணும். ட்ராப் டவுன் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த லேபிள் காமிக்கும், கவுண்ட் காமிக்கும். ஸோ அந்த ஆப்பை ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு மாற்றினேன். ஸோ எவ்ரி டைம் ஐ டேக் த ஃபோன், அந்த ஆப் வந்து என்னோட கண் பார்வையில் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் தியரி தான் அது. ஸோ இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் ஃபோன் எடுக்கிறப்ப அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ அந்த ஆப்பை பற்றியே மறந்துட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.